காதலில் விழுந்தேன் படத்துல சுனேனா செத்த அப்புறமும் நக்குல் ரொம்ப அப்சஸ்டா இருப்பாருல்ல, இது ட்ரூ லவ் அப்படிலாம் இல்லை. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். திஸ் இஸ் சைக்காட்டிக் டிப்ரெஷன். இந்த சைக்காட்டிக் டிப்ரெஷன் எதனால வந்திருக்கும், இது ட்ரீட்டபிளா இல்லையாங்கிறதுலாம் படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சினிமா மெடிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சைக்காட்டிக் டிப்ரெஷன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சிவியர் கிளினிக்கல் டிப்ரெஷன் அண்ட் சைக்கோசிஸ். நக்குல் கேரக்டருக்கு அவரோட லவ்வரை இழந்த ட்ராமாவை அவரால் தாங்கிக்க முடியல. அந்த எக்ஸ்ட்ரீம் கிரீஃப் டிப்ரெஷனாக மாறி அப்புறம் சைக்கோசிஸ்க்கு லீட் பண்ணுது. அதனால தான் அவருக்கு ஹாலுசினேஷன்ஸ் வரும். அதாவது செத்து போனவங்க கூட பழகிறது, அவங்கள பார்க்கறது, அவங்க கூட பேசுறது, இப்படி அவர் கண்ட கனவு நிஜம்னு நம்புற அந்த நிலைமை தான் சைக்கோசிஸ். இந்த கண்டிஷன் ட்ராமாவால மட்டும் வராது. பயாலஜிக்கலி பிரெயின் கெமிஸ்ட்ரி ஆல்டர் ஆயிருந்துச்சுன்னா, இல்ல லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா, இல்ல கிரானிக் இல்னஸ்னாலையும் வரலாம். இதை டயக்னோஸ் பண்றது ரொம்ப ட்ரிக்கி. ஏன்னா இதோட சிம்டம்ஸ் ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரியும் இருக்கும், பைபோலார் டிஸார்டர் மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் எவாலுவேஷன் இல்லாம இதை கண்டுபிடிக்கவே முடியாது. பட் இதை ட்ரீட் பண்ண முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆன்டி டிப்ரெசன்ஸ் அண்ட் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எமோஷனல் சப்போர்ட்டுக்கு சைக்கோதெரப்பி தருவாங்க. ரொம்ப சிவியர் கேசஸ்ல இசிடின்னு சொல்ற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை நார்மலா பார்க்காம ஒரு மெடிக்கல் கண்டிஷனா பார்க்க பழகலாம். அண்ட் உங்க ஃபேவரட் மூவில வேற எந்த கேரக்டருக்கு மெடிக்கல் டயக்னோசிஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.